நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபேசியர் 1:7 இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இன்று வேறே மதத்திலிருந்து மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். எதற்காக? சிலர் இயேசுவிடம் நன்மை பெறவும் ஆசீர்வாதம் வேண்டியும் பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வர இயேசுவிடம் வருகிறார்கள். பிறகு அந்த பழைய மனிதன் பழைய மோசமான வாழ்க்கையிலிருந்து மனம் மாறி கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனாகிறார். பிறகு நற்சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறார்கள். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றும் கிறிஸ்து இதற்காகவே இவ்வுலகிற்கு வந்தார் என்றும் எண்ணுகிறார்கள். அது தவறே கிடையாது, சரிதான். முக்கிய காரணம் ஆனால் அது அல்ல. இயேசு கிறிஸ்து வியாதிகளை போக்க வல்லவர். உங்கள் பொருளாதார பிரச்சனைகளை போக்க வல்லவர் தான். உங்கள் அனைத்து தேவைகளையும் சந்திக்க வல்லவர் தான். இதற்காகவா இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு வந்தார்? 3 ஆண்டு காலம் நன்மைகளை செய்து முடித்துவிட்டு கடைசியாக சிலுவையில் அறையப்படவும் பின்பு 3ஆம் நாளில் உயிர்த்தெழவும் வந்தவர் அல்லவே அல்ல. இயேசு அதுவே பிதாவின் சித்தமும் அல்ல. அற்புத அடையாளங்கள் செய்யவும் குணமாக்கவும் தீராத வியாதிகளிலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் அவர் தமது சீசர்களை வைத்தே செய்து முடித்திருப்பார். இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? சற்று யோசிக்க வேண்டும். மனு குலத்தை அழிவிலிருந்து மீட்கவும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் மனுஷன் பாவம் மன்னிப்பு பெறவும் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் என்று தெளிவாக உள்ளது. நாம் முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கை நிச்சயம் வந்துவிட்டாலே அவர்களது வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும். பொல்லாத சாபமான பாவக்கிரியைகளை உண்டு பண்ணும் வியாதிகள் நீங்கும். பொருளாதாரத்தில் பின்தங்க வைத்துள்ள சாபம் நீங்கியதும் பின்பு ஒரு செழிப்பான வாழ்வு உண்டாகும். பாவ சாபம் நீங்கியதும் குடும்பத்தில் இதுவரை கண்டிராத ஒரு சமாதானம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். God bless you.